ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கௌரி விஸ்வநாதன் ஹோம். நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நாங்க பண்ண காரடையான் பூஜை பத்தி தான் பார்க்க போறோம். சாரி, இந்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே டிலே ஆயிடுச்சு. காரடையான் நோன்பு, இந்த நோம்ப கௌரி விரதம், காமாட்சி விரதம், சாவித்ரி நோன்பு அப்படின்னு சொல்லி பல பேர்ல சொல்றாங்க. இந்த நோன்பு இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கணவனோட ஆயுள் நீட்டிக்கும் அப்படின்னு சொல்லி ஐதீகம் சொல்லுது. அதை பின்பற்றி இந்த நோன்பு இருக்கிறாங்க. இந்த நோன்பு பாத்தீங்கன்னா பங்குனி முதல் நாள் தான் கடைபிடிக்கப்படுது. கற்பில் சிறந்தவளான சாவித்ரி தனது கணவரை யம தர்மராஜாவிடம் இருந்து மீட்டு கணவர் உயிரை காத்தாள் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு தனி வரலாறே இருக்கு. வாங்க அந்த வரலாறு பார்ப்போம். சத்தியவான் சாவித்திரியோட புராண கதையை பார்ப்போம். மந்திர தேசத்தோட மன்னன் அஸ்வபதியோட மகள் தான் சாவித்ரி. இவங்க வீரத்துல சிறந்தவங்க. ஒரு நாள் காட்டுக்கு வேட்டைக்கு போகும்போது தியானத்துல இருந்த சாலுவ தேசத்து இளவரசனான சத்தியவானை பார்த்திருக்காங்க. அவனது தந்தை ஒரு போர்ல நாட்டையே இழந்துடுறாரு. அதனால காட்டுல மகனோட வாழ்ந்தாரு. பார்வையற்ற பெற்றோர்களை சத்தியவான் அன்போடு பாத்துக்கிறத பார்த்த உடனே இத பார்த்த சாவித்ரி தேவி அவரையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்றாங்க. அத போய் அவங்க தந்தை அஸ்வபதியிடம் சொல்றாங்க. அந்த சமயத்துல அங்க வந்த நாரதர் சாவித்ரியோட தந்தை கிட்ட சொல்றாரு, இன்னும் ஒரு வருஷ காலத்துல சத்தியவான் இறந்துருவாரு, அதனால சாவித்ரி அவருக்கு திருமணம் செஞ்சு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா சாவித்ரி விடாப்பிடியா சத்தியவான தான் திருமணம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி திருமணமும் செஞ்சுக்கிறாங்க. தன்னோட திருமணத்துக்கு அப்புறமா தன்னோட கணவனையும் பார்வையற்ற மாமியார் மாமனாரையும் அவங்க ரொம்ப அன்பாவும் பாசமாவும் கவனிச்சுக்கிறாங்க. அரண்மனையில வசதியா வாழ்ந்துட்டு இருந்த சாவித்ரி காட்டுல பல சிரமத்தை அனுபவிக்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, கணவருக்காக எல்லாத்தையுமே பொறுமையா ஏத்துக்கிறாங்க. அவரோட ஆயுள் முடியும் நாள் வந்துட்டு அன்னைக்கு முழுக்க அவங்க கணவரை விட்டு பிரியவே இல்லை. அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து பழம் பறிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப திடீர்னு சத்தியவான் மயங்கி உடனே உயிரிழந்துருவாரு. சத்தியவானோட உயிரை யம தர்மராஜா எடுத்துட்டு போயிடுறாரு. சாவித்ரி யமனையே பின்தொடர்ந்து போறாங்க. தலை சிறந்த கற்பு கட்சி என்பதாலும் கணவன் இருப்பது என்று தெரிந்தும் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இல்லையா? அது மட்டும் இல்லாம பார்வையற்ற தன்னோட மாமனார் மாமியாருக்கு தளராம அவங்க பாத்துக்கிறாங்க, சேவை பண்றாங்க. யம தர்மராஜா அவங்களுக்கு காட்சி கொடுக்கிறாரு. அவளை திரும்பி போ அப்படின்னு சொல்றாரு. ஆனா சாவித்ரி தேவி என்ன சொல்றாங்கன்னா, நான் என் கணவனோட வாழ்வா அவரை எனக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா யம தர்மராஜா சொல்றாரு, இறப்புக்கு பிறகு யாருக்குமே வாழ்க்கை கிடையாது அப்படின்னு சொல்லி யம தர்மராஜா மறுத்துறாரு. இதுக்கு பதிலா வேற எந்த வரம் கேட்டாலும் தரேன் அப்படின்னு சொல்லி யம தர்மராஜா சொல்லிடுறாரு. சாவித்ரி சமயோஜிதமா யோசிக்கிறாங்க. பார்வையற்ற என்னுடைய மாமியார் மாமனாருக்கு பார்வை கிடைக்கணும்னு முதல் வரத்தையும், இரண்டாவதா ஆண் வாரிசு இல்லாத என் தந்தைக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கணும் அப்படின்னும், மூணாவதா தனக்கு 100 குழந்தைகள் பிறக்கணும் அப்படின்னு வரம் கேக்குறாங்க. அதுக்கு யம தர்மராஜா ததாஸ்துன்னு சொல்லி கொடுத்துடுற. எனக்கு 3 குழந்தை பிறக்கணும்னா என் கணவர் உயிரோட இருக்கணும்ல, அதனால அவரோட உயிரை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி சாவித்ரி கேக்குறாங்க. யம தர்மராஜா அவங்களோட அறிவு திறமையை பார்த்து வியந்து சத்தியவான அங்கேயே விட்டுட்டு போறாரு. அதுக்கப்புறமா தீர்க்க சுமங்கலியா வரம் பெற்றாங்க சாவித்ரி. அந்த காலகட்டத்துல சாவித்ரி தேவி கௌரி விரதம் அப்படின்னு சொல்லிட்டுதான் மேற்கொண்டிருந்தாங்க. அவங்களுக்கு காட்டுல கிடைச்ச அரிசியையும் காராமணியும் வச்சுதான் அந்த காரடை நோன்பு உருகாத வெண்ணையும் வச்சு கும்பிட்டதா சொல்லப்படுது. அவ்வளவுதான், இந்த புராண கதை முடிஞ்சிருச்சு. இந்த காரடையான் நோன்புக்கு ஒரு நாள் முன்னாடியே நீங்க வீட்டை கிளீன் பண்ணி ப்ரீ ப்ரிப்பரேஷனா பூஜைக்கான ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பூஜை மேற்கொள்றது ரொம்பவே ஈஸியா இருக்கும். இந்த நோன்போட பூஜை எப்படி பண்றதுன்னு நான் சொல்லிடுறேன். வெத்தலை, பாக்கு, வாழைப்பழம் இதை வச்சுக்கணும். சரடு, கட்ட வேண்டிய சரடையும் நீங்க இந்த பூஜையில வச்சிடணும். வாழை இலையில உருகாத வெண்ணெய், காரடை, இனிப்பு அடை இதை வச்சுட்டு நெய்வேத்தியம் பண்ணிட்டு ஆரத்தி காட்டிட்டு சுமங்கலி கையில வெத்தலை, பாக்கு, பழம் கையில வச்சுக்கணும். பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க கட்டி விடணும். அப்படி இல்லை அப்படின்னா அதை சுவாமி முன்னாடி வச்சுட்டு நாமளே கட்டிக்கலாம். நம்ம வீட்டுல பெண் குழந்தைங்க கூட அவங்களுக்கு கூட இந்த சரடை கட்டி விடலாம். அதுக்கப்புறமா சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணியிருந்த காரடையும் இனிப்பு அடையும் நம்ம சாப்பிட்டுடணும். சாப்பிட்டுட்டு நம்ம விரதத்தை முடிச்சுக்கணும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், காரடைய நோன்பு பூஜை முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோல நான் உங்களை மீட் பண்ணேன். டாடா.